கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இப்ப இந்த இதுல பார்த்தோம்னா 4 காரியம் இருக்குது. தைலக்காரன், அதுக்கப்புறம் அவர் தயாரித்த விலையேற பெற்ற பரிமள தைலம், அதுக்கப்புறம் செத்த ஈக்கள் விழுந்தனால துர்நாற்றம். இந்த 4 காரியத்தை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ தைலக்காரன் எடுத்துட்டோம்னா அந்த தைலத்தை தயாரித்தவர். அப்ப அந்த தைலத்தை தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அப்போ அவன் ஞானத்திலும், ஏன்னா அந்த பரிமள தைலம் தயாரிப்பது ரொம்ப கடினம். மலர்களை பிழிந்து அதுல எல்லாம் நிறைய அந்த வேதத்துல வாசித்தீங்கன்னா இருக்கும். லவங்கப்பட்டை, சாம்பிராணி, வசம்பு, வெள்ளைப்போளம், குங்கிலி, ஒலிவ எண்ணெய் இதெல்லாம் கலந்துதான் என்ன செய்ய முடியும்? இந்த விலையேற பெற்ற தைலத்தை தயாரிக்க வேண்டும். இதுக்கு விசேஷித்த ஞானமும் அவனுக்கு வேண்டும். அப்போ அந்த தைலக்காரன் எதை குறிக்குதுன்னா ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை குறிக்கிறது. ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை குறிக்கிறது. அடுத்தது அந்த தயாரித்த விலையேற பெற்ற பரிமள தைலம் எதை குறிக்குதுன்னா நம்ம இந்த உலகத்துல நமக்கு படிப்பு, நம்மளுடைய வேலை, உழைப்பு, பேர், புகழ், நற்கீர்த்தி இவைகளை குறிக்கிறது. ஏன்னா அது விலையேற பெற்றது அந்த தைலம். அத தயாரிக்கிறவன் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை குறிக்கிறது. அந்த பரிமள தைலம் எதை குறிக்கிறதுனா படிப்பு, உழைப்பு, பேர், புகழ், நற்கீர்த்தியை குறிக்கிறது. அடுத்து செத்த ஈக்கள்னா எப்படின்னா நம்ம வாழ்க்கையில சில நபர்கள் இல்ல சில சம்பவங்களில் வந்த சொற்ப மதியினத்தை குறிக்கிறது. செத்த ஈக்கள் மதியினத்தை குறிக்கிறது. அப்போ 4வது துர்நாற்றம். அதாவது இந்த மதியினத்து நிமித்தம் என்ன ஆகுதுன்னா வந்த கேடுபாடுகள், அவமானம், நிந்தை, அழிவை குறிக்கிறது. இந்த 4 காரியத்தை நம்ம வைத்துக் கொள்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் கிறிஸ்துவின் உடையவர்கள் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக, இயேசுவுக்காக நறுமணம் வீச வேண்டும். கர்த்தர் ஒரு நீதிமானை இல்ல பரிசுத்தவானை ஒரு நல்ல பரிமள தைலமாக உருவாக்குகிறார். நம்மள ஒரு நல்ல ஒரு பரிமள தைலமாக இயேசு என்ன செய்யறாரு? நம்மளை உருவாக்குகிறார். அப்போ அந்த கர்த்தர் உருவாக்கும் போது அதில் ஈக்கள் விழாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாத்தீங்களா? பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம்ம தான் என்ன செய்யறோம்னா கர்த்தர் நம்மளை அருமையான பரிமள தைலமாக உருவாக்குகிறார். அதுல ஈக்களை விழ வைக்கிறது பாவியான ஒருவன். அப்ப நம்ம பாவம் செய்யும் போது என்ன ஆகுது? அந்த ஈக்கள் விழ ஆரம்பித்து விடுகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஈக்கள் விழாதபடி பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவது மகா கடினமானது. ரொம்ப நேரம் எவ்வளவோ ஜபங்கள், வேத வாசிப்புகள், தேவனுடைய பிள்ளையுடைய ஐக்கியம் இதெல்லாம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும்னா சும்மா கட்ட முடியாது. நம்ம அதுக்கான விலையக்கிரயத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த பிள்ளைகளோடு இருக்கணும். நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போதுதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். நம்ம இதை கட்டி எழுப்பும் போது ஒரு சின்ன பாவ சுவாபம் என்ன செய்யுமா? ஜீவியத்தை கெட்டு போக பண்ணி விடும். எதை குறிக்குதுன்னா பிசாசுக்கு அடையாளம். எப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த சாத்தானுடைய தலைவன் பெயர் செபுல்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த பெயர் செபுல்னா என்ன அர்த்தம்னா ஈக்களின் இளவரசனம். அப்ப சாத்தான்
எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுடைய நல்ல பெயரை கெடுத்து துர்வாசனை வீச செய்ய வேண்டும் என்றே சுற்றி சுற்றி கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான், சுற்றி சுற்றி நம்மள வந்துகிட்டே இருக்கிறான். கிறிஸ்து என்ன செய்யறாரு, நம்மள ஒரு நல்ல பரிமள தைலமாக உருவாக்குகிறாரு. ஆனா இந்த பிசாசு என்ன செய்வானா, நம்மளை கெடுத்து துர்வாசனை வீச செய்வதற்கு நம்மளை சுற்றி சுற்றி வருகிறான். இப்ப இதுக்கு வேதத்துல நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் சாராலும் குழந்தை இல்லாட்டியும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா சாராளின் அந்த சொற்ப பதியினம் ஆகாரை உள்ள இழுத்து என்ன பண்ணிட்டா, அந்த சந்ததியே நமக்கு பிரச்சனையா போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயும் நம்மளுடைய பார்வையில ஒரு ஜாக்கிரதை வேண்டும், நம்ம பேசும்போது ஒரு ஜாக்கிரதை வேண்டும். நம்ம என்ன செய்யணும், அக்கினியாய் கர்த்தருக்காக பற்றி எரியணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அப்பதான் பாவ சோதனை நம்மளை நெருங்க முடியாது. அக்கினியாய் இருக்கும்போது ஈ உட்கார முடியாது. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த கடைசி காலத்துல நம்ம நம்ம பாக்குறது, பேசுறது, செய்யற எல்லா விஷயத்திலும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப வேதத்துல உள்ள யார் யாரு இந்த ஈக்களுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய நறுமணத்தை கெடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். பாத்தீங்களா, முதல்ல ஏசாவை பார்ப்போம். ஏசா முற்பிதாக்களின் வரிசையில வர வேண்டியவர். சேஷ்ட புத்திர பாகம் அவருக்கு தான் இருந்துச்சு. ஈசாக்கும் ரெபேக்காவும் 20 வருஷம் கழிச்சு ஜெபித்து பெற்ற பிள்ளை. ஆனா அவன் பாருங்க, ஈஸியா ஒருவேளை சாப்பாட்டுக்காக அசட்டை பண்ணி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணி அந்த போஜன பிரியனாக மாறிவிட்டான். அப்ப அந்த பெருந்தீனி, இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது வேதத்துல அந்த பெருந்தீனியை குறித்து என்னென்ன சொல்றதுன்னு பாருங்க. பிலிப்பியர் 3:19. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 3:19. பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பாத்தீங்களா, அவங்களுடைய இது வயிறு. அப்படியே எப்ப என்ன சாப்பிடலாம் வைக்கலாம் இதேதான் எண்ணமா இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்களா, அழிவுதான் அவங்களுக்கு. பூமிக்குரியவளை தேடி அழிவை அடைந்து விடுகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 23:19-21. நீதிமொழிகள் 23. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். பாத்தீங்களா, இப்ப போஜன பிரியனா இருக்கிறவன் என்ன ஆவானா, தரித்திரன் ஆவான்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜீவனோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை சந்தோஷமா திருப்தியா ஜெபம் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வேண்டிய எல்லா சத்தும் போஷாக்கும் கிடைக்கும். அது என்னத்தை சாப்பிட்டாலும் கர்த்தர் ஆசை வச்சாதான் நமக்கு அதுல பலனும் சுகமும் ஆரோக்கியம் உண்டு. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செய்யறாரா, நம்ம வியாதியெல்லாம் நீக்கி போடுகிறார். அதனால எது இருக்கோ அதை சந்தோஷமா கர்த்தர் கொடுத்தார் என்று நம்ம ஜெபித்து சாப்பிடும் போது என்ன செய்யும், நமக்கு ஜீவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நமக்கு ஜீவன் தான் பெருசு. ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஆகாரத்தை சாப்பிட்டா போதும். ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால நம்ம பிழைப்போம். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவ அப்பம். அதனால இந்த சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்முடைய ஆத்மாவை என்ன செஞ்சிடக்கூடாது, தரித்திரர்களாய் ஆக்கி விடக்கூடாது.
அதனால ஏசா நமக்கு இங்க ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொருத்தரை குறிச்சு எழுதியிருக்காருன்னா அது அந்த சத்தியங்களை நம்ம அறிந்து கொண்டு இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா என்ன செய்யணும், வாழ வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா 2 சாமுவேல் 23:1. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தாவீதின் ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயர் பெற்றான். புகழ் உச்சியில போனப்போ என்னாச்சு, இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த தைலத்தை நறுமணமான வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டான். அதனால ஒருவனுடைய ஆசை, எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் திடமனதோடு என்ன செய்யணும், அடக்குவதே இச்சை அடக்கம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட அதை அந்த அடக்கணும். மனதை அடக்குகிறவன் தான் பட்டணத்தை பிடிக்கிறவன் காட்டிலும் புத்திமான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் திடமனதோடு அடக்குவதே இச்சை அடக்கம் ஆகும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா, நமக்கு என்ன வேண்டாத ஆசைகள் வருதோ, எதுல இதை இல்லைன்னா முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருதோ, நம்ம என்ன செய்யணும், அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். அதே இது ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்ப மாம்சத்தின்படி நம்ம ஜீவிக்க கூடாது. நம்ம எப்படி ஜீவிக்கணும், ஆவியின்படி ஜீவிக்கணும். கர்த்தர் என்னோட விரும்புவாரு, கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், இந்த ஈக்களுக்கு இடம் கொடுக்காமல். ஏசா சாப்பாட்டு நிமித்தம் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணினான். அது நிமித்தம் அந்த பெருந்தினிய அந்த ஈயாகிய பெருந்தினிய நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை நறுமணம் வீசாமல் போனது. தாவீது நல்ல ஆரம்ப வாழ்க்கையில இருந்தா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் என்று அருமையான சங்கீதங்களை பாடினா, எல்லாம் பண்ணா. ஆனா இச்சைக்கு இடம் கொடுத்து பச்சைபால இச்சித்தனால என்னாச்சு, அந்த ஈய நிமித்தம் பச்சைபால் என்ற ஈய அவன் விழ வச்சு தன்னுடைய நறுமணத்தை கெடுத்து கொண்டான். அடுத்து யாரு தன்னுடைய நறுமணத்தை கெடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 16:1. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். அதே நியாயாதிபதிகள் 16:4. 16:4. அதற்கு பின்பு 1 முதல்ல 16:1 அப்புறம் 4. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். பாத்தீங்களா, சிம்சோன் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான காரியத்துக்காக அழைக்கப்பட்டான். பிறக்கு முன்பே அறிவிக்கப்பட்டான். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா சிம்சோன் செத்த ஈக்களை தேடி போனான். விபச்சாரம், மகா துர்நாற்றம். 1 கொரிந்தியர் 6:15-16. 1 கொரிந்தியர் 6:15-16. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைத்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. பாத்தீங்களா, சிம்சோன் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி வாழாமல் தன் வாழ்க்கையை வீணாக்கி முடிவுல ஒரு பரியாச பொருளா மாறிட்டான். எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு, எப்பேற்பட்ட ஒரு பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் எவ்வளவு ஆண்டவர் கொடுத்து அவன் பெலிஸ்தீரிலிருந்து தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பான் என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், செத்த ஈக்களை தேடி போனான். விபச்சாரம் என்னும்
செத்த ஈக்களை தேடி போய், அந்த விபச்சாரம் வந்து தேவனுடைய பார்வையில மகா துர்நாற்றம். அப்போ கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி வாழாமல் தன் வாழ்க்கையை வீணாக்கி கடைசியில என்னன்னா ஒரு பரியாச பொருளாய் மாறினான். பாத்தீங்களா, அந்த செத்த ஈக்களின் மூலம் தன்னுடைய மேன்மையான அழைப்பை இழந்து ஒரு பரியாச பொருளாய் மாறி போனான். அடுத்து யாரு வந்து செத்த ஈக்களுக்கு இடம் கொடுத்தாங்க பார்த்தோம்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 31-32. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. நேபுகாத்நேச்சர் வந்து பாபிலோன் ராஜாக்களில் விசேஷமானவர். அவர் வந்து தன்னுடைய யுக்தியினால போர் புரியும் திட்டங்களினாலும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணாரு, விரிவாக்கினார். ஆனா அந்த பெருமை என்ற ஈக்கு அவன் இடம் கொடுத்தது நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் ஒரு மிருகமாய் மாறி போனான். எவ்வளவு ஒரு இது பாருங்களேன். ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்தும் போது, நமக்கு விசேஷத்தை கிருபையில கொடுக்கும் போது, இந்த பெருமைக்கு இடம் கொடுத்து நம்மளையும் அழித்து, நம்ம ஆத்மாவையும் அழித்து, கர்த்தருடைய அன்பையும் அழித்து, எல்லாவற்றையும் நம்ம அழித்து போடுகிறோம். அதனால வந்து மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். நீதிமொழிகள் 16-18. நீதிமொழிகள் 16-18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. பாத்தீங்களா, அழிவுக்கு ஒரு அழிவு உண்டாகுதுன்னா அதுக்கு முன்னானது வந்து என்ன இருக்குது, பெருமை இருக்குது. ஏன்னா பெருமைக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ அவரை எதிர்த்து நின்னப்புற நம்ம நிக்க முடியுமா? அதனால அந்த பெருமைக்கு இடமே கொடுக்கூடாது. கத்த என்ன தாழ்ந்து கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன கொடுத்தாலும் எல்லாமே இயேசுதான், அவருடைய கிருபைதான் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டேதான் இருக்கணுமே ஒழிய நம்ம வந்து அந்த புகழ்ச்சியவோ அந்த இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு தான். அது அந்த அந்த எண்ணம் எப்பயும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அது அந்த பெருமைக்கு ஜாக்கிரதையாய் விலகி நிற்போம். அப்போஸ்தலர் 12:21-22. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாத்தீங்களா, தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால என்னாச்சு, புழுப்புழுத்து அந்த இடத்துலயே ஆன் த ஸ்பாட் அவுட். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு அந்த பெருமை விபச்சாரத்தெல்லாம் வெறுக்கிறார். அவர் எதிர்த்து நிற்கிற அந்த குணத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. எல்லாரும் வந்து யாரு வேணாலும் வந்து சொல்லுவாங்க, நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க, நல்லா பேசுறீங்க, வைக்கிறீங்க, எது வேணா சொல்லுவாங்க. அத வந்து ஒரு என்கரேஜிங்கா எடுத்துட்டு உற்சாகமா ஊழியம் செய்யணுமே ஒழிய பெருமைக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. அவங்க சொல்லிட்டே இருக்கும் போதே நம்ம எல்லா மகிமையை நம்ம இருதயத்துல இருந்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவ்விதமாக நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா இந்த பெருமை என்ன செய்யாது, நமக்கு அழிவை கொண்டு வரும்படி நம்ம அந்த செத்த ஈக்கி இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையா இருப்போம். அதனால அந்த பெருமை என்ற செத்த ஈக்கி நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா ஆமான் இது நம்ம ரூத்துல வாசிக்கிறோம். அவன் நம்பிக்கைக்கு, ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரவனா இருந்தான். அவனுக்குள் என்ன இருந்துச்சுன்னா பொறாமை, கோபம், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம். மொர்தெகாய்க்கு செய்வித்த தூக்கு மரத்துல தானே தொங்கி மரித்தான். பாத்தீங்களா, மொர்தெகாய் மேல அவ்வளவு பொறாமை. என்னடா இவன் மட்டும் இப்படி இருக்கிறான், அவனை எப்படியாவது பழி வாங்கணும். அந்த பொறாமை என்ன செய்யுது பாருங்க, அடுத்து கோபம் வருது, அடுத்தது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருது. அதனாலதான் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அது வந்து இந்த பொறாமை வந்து நீதிமொழிகள் 14:30. சொஸ்த
ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. எலும்பே உரிக்கிறோம், நம்மள அப்படியே உரிக்கிறோம். ஏன்னா அது அடுத்தடுத்து பழி வாங்குற எண்ணத்தை கொண்டு வரும். பொறாமையோ உண்டு, அதுக்கு நிற்கத்தக்கவன் யாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால எந்த பொறாமையும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுல அந்த பொசிஷன்ல சந்தோஷமா திருப்தியா இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்காம எதையும் நம்ம செய்ய முடியாது. அதனால மத்தவங்க மேல பொறாமப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அந்த பொறாமப்பட்டோம்னா நம்மளே அழிஞ்சுக்கிறோம். ஆமான் பாருங்களேன், மொத்த பொறாமப்பட்டான், கடைசியில அவனுக்காக தூக்கு மரத்தை செஞ்சான், கடைசியில அதுல தொங்கி மறித்தது யாரு? ஆமான் தான். அதனால நம்ம பொறாமப்படுறவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாங்க. அந்த பொறாமப்படுறவங்க தான் அழிஞ்சு போவாங்க. அதனால அந்த பொறாமைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமான போல இடம் கொடுக்க கூடாது. அது பழி வாங்குற எண்ணம், கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழித்து போடும். அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமா, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதலோடு இருக்கணும்னா கர்த்தரிடத்துல இருந்து மனத்தாழ்மை அண்ட் கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் தான் சொல்றாரு, என் நுகத்தை சுமந்துக்கோங்க, என் நுகத்துல அது லகுவாயும் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தர் நம்மள ஒரு நறுமண தைலமாக நம்மளை வீச வேண்டும் என்று நம்மளை அருமையாய் உருவாக்குகிறார். அதுல ஈக்கலாகிய பெருந்தீனி சாப்பாடு ஏசாவை போல அந்த சாப்பாட்டுக்கு இடம் கொடுத்து அது நிமித்தம் நம்மளுடைய ஆத்மாவை அழித்து விடக்கூடாது. அடுத்தது இச்சை என்ற ஈக்கி நம்ம இடம் கொடுத்து நம்மளுடைய ஆத்மாவை அழித்து விடக்கூடாது. அடுத்தது விபச்சாரம் என்னும் அந்த, அதாவது இப்போ அங்க பழைய பட்டாலும் செஞ்சாதான், இப்பெல்லாம் இருதயத்தை நினைச்சாலே போச்சுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. அவன் யோசிப்பை போல விலகி ஓடிடணும். அதனால அந்த விபச்சாரம் என்னும் செத்த ஈக்கி நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அடுத்தது பெருமை. இந்த பெருமை தான் எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு வடித்துல எட்டி பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா பெருமை நிமித்தம் தான் அந்த தூதர்கள்லாம் கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா. அதனால பிறக்கும் போதே எல்லாருக்குள்ளயும் அந்த பெருமை என்ற அந்த செத்த ஈய வச்சிருப்பான். நம்ம தான் அதை எந்தெந்த காரியத்துல நமக்கு அது வருதுன்னு பார்த்து அதை எல்லாம் தூக்கி போட்டு தாழ்மையும் சாந்தத்தையும் அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆமான போல பொறாமை என்ற செத்த ஈக்கி இடம் கொடுக்க கூடாது. நம்ம எப்பயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்து கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் வீச வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாதையில் செல்லாமலும்
வாழ்வெல்லாம் கனி தந்து செழித்திருப்பான். நீரோடை அருகினில் கரு போலவே வாழ்வெல்லாம் கனி தந்து செழித்திருப்பான். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பான். அதைப் பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். கர்த்தரின் வேதத்தை நினைத்திருப்பான். அதைப் பின்பற்றி எந்நாளும் நடந்திடுவான். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார். சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவார். நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார். சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவான். அவனே வாழ்வடைவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான். அவன்